டே 39ங்க இன்றைக்கி 2 days 39 எடுத்துட்டேன். விளாக்லாம் சொதப்பில் ஆயிடுச்சு, அதனால் கண்டினியூ பண்ணல. இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்ல, அந்த அமௌண்ட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணி ஓட்ட போகிறோம். டைம் இப்போது 11:34 ஆகுது. ஒரு ஆர்டர் கொண்டு வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா, இன்னொரு ஆர்டருக்கு 17 ரூபா. எப்படி ரொம்ப மோசம் நாடே. எதுன்னு எப்படி வருது? 675 ரூபாய்க்கு ஓட்டிட்டோம். என்னங்க இது இன்சென்டிவ் காணும்? இங்கே இருக்குது. இன்னும் 5 ஆர்டர் முடிக்கணும். 435 ரூபா இன்சென்டிவ்க்கு. இன்றைக்கி 2 இன்சென்டிவ் முடிப்பது தான் நினைக்கிறேன். பாவம் மண்டே சரியாந்திர சொதப்பில் ஆயிடுச்சுங்க. நான் சொல்கிறேன், ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி. ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கு லாஸ்ட் ஆர்டருங்க, அதையும் கொடுத்துட்டேன். கம்ப்ளீட் பண்ணிப்போம். 1 மணிக்கே முடிக்கலான்னு நினச்சேன். டைம் இப்போது 1:51 ஆயிடுச்சு. 2வது இன்சென்டிவ்க்கு இன்னும் 9 ஆர்டர் தேவை. 9 ஆர்டர் முடித்தோம்னா 2வது இன்சென்டிவ் வந்துடும். 22 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 933 ரூபா வந்திருக்கு. ஆக்சுவலாக 1000 ரூபா தான் வந்துருச்சு. டிடிஎஸ்ன்னு சொல்லி 100 ரூபா பிடிச்சிட்டான். நான் ஏதோ குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் ஒன்றா சேர்த்து வைக்கிறேன். அதில் 100 ரூபா பிடிச்சிட்டாங்க டிடிஎஸ்ன்னு. 39 பிளாகு இன்றைக்கி தாங்க எடுத்திருக்கேன். ஒழுங்காகவும் முடிஞ்சிருக்கு. சனிக்கிழமை 38 எடுத்தேன். அந்த வீடியோ தான் நான் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை 39 எடுத்துட்டேன். ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்க முடியல. அவன் பாட்டுக்கு போட்டு இழுன்னு இழுத்துட்டு போயிட்டான். இன்றைக்கி மாதிரி கூட இல்லை, ரொம்ப மோசமாக பண்ணிட்டான். அமௌண்ட் வந்து 1100 ரூபா வந்துச்சு. அப்புறம் பிளாக் எடுக்கும் கடுப்பாகவே இருந்துச்சு. ஏன்னா பிளாக் எப்பயுமே 12 மணிக்கு மேலே இல்லைன்னா 2 மணிக்கு மேலே தான் எடுப்பேன். இப்போ கூட மணி பாருங்க 2 மணி ஆகுதில்ல, அப்போ தான் விளாகே எடுப்பேன். இப்போ விளாக் எடுக்கலையா, அவன் பாட்டுக்கு போட்டு இழுன்னு இழுத்துட்டே போயிட்டானா. அப்புறம் கடுப்பாகி 11 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போகும்போது தான் அந்த மந்த்லி ஏர்னிங் வீடியோ நான் எடுத்திருந்தேன். சரி, நாளைக்கு வேறு கண்டென்ட் பண்ணணுமே, என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, இது நல்லா தானே இருக்கும், இதை போடுவோமே, நம்ம இது மாதிரி போட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்து போட்டேங்க. ஆனால் அந்த வீடியோ நான் 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே பேசணும்னு பார்த்தா அது 2.25 நிமிஷம் வரைக்கும் பேசி வச்சுருக்கேன் நான். அப்புறம் ரிமூவ் பண்ணலாம்னு நினச்சேன். எதோ கட் பண்ண முடியுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எதையுமே கட் பண்ண முடியாமல் மாதிரி பேசி சரி போ அப்படின்னு சொல்லி ஃபுல்லுமே அப்லோட் பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட்டு டைம் மந்த்தில் வந்து இது மாதிரி அமௌண்ட் அதிகமாக வந்துச்சுன்னா வீடியோ கிளிப் எடுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஹையஸ்ட்டே. 48,000. நார்மலாக எவ்வளோ எடுப்பேன்னா 46,000 47,000 அவ்வளோதான். அதுவும் ஒரு வாரம்லாம் 10,000 தான் எடுத்திருக்கேன். இன்னொரு வாரம் 15 வர வேண்டியது, ஆனால் 13 தான் வந்துச்சு. லீவ் போட்டேன் ஒரு நாள். அதனால் அப்ராக்சிமேட்டாக இந்த ஜோனுக்கு மட்டும் வீக்லி 15,000 எடுக்கலாங்க. 15,000னா ஒரு மாதத்துக்கு 60,000 ரவுண்ட் ஆகும். நம்ம ஓட்டுற மெத்தேடு படி பார்த்தோம்னா 70,000 கூட வரும். அந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லலான் இருந்தேன். நான் வந்து என்னோடய ஓட்டுற மெத்தடில் இவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறேன்னா, இன்னொரு அண்ணா இருக்கார், அவர் வந்து மந்த்லியே 60 to 80க்குள்ளே எடுப்பார். நான் டைம் கிடச்சுன்னா அவரோட ஏர்னிங்ஸை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேங்க. எனக்கும் பார்க்கணும் தான் ஆர்வமாக இருக்குது. நான் பேசிக்காகவே 10,000 எடுக்கிறேன் நான் வீக்லிக்கு. அவர் பேசிக்காகவே 15,000 எடுப்பார். ஹையஸ்ட்டு 20,000 எடுப்பார். அவர் அமௌண்ட்லாம் பார்த்தா வச்சுக்க எனக்கெல்லாம் ஷாக்காகிடும். சே, 2 வாரம் வேலை செஞ்சால் போதுமே இது மாதிரி. ஏன்னா 2 வாரம் வேலை செஞ்சேன்னா 40,000 வந்துடும். பெட்ரோல் செலவு மிஞ்சி போனால் ஒரு 7,000 இல்லைன்னா 5,000 அதுக்குள்ளே தான் போகும். ஏன்னா ஷார்ட் டைமில் அமௌண்ட் அதிகமாக எடுத்தோம்னா பெட்ரோல் செலவு கம்மியாக தாங்க போகும். நேற்று செவ்வாய்க்கிழமை லீவ் போட்டுட்டேன். ஆர்டரும் வேறு ஒழுங்காக போடலையா. மண்டேவும் இதேமாரி சொதப்பல் ஆகிட்டானா. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று லீவ் போட்டுட்டேன். இன்றைக்கி கூட சரி கண்டென்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு வந்தேன். பரவாயில்ல, ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிச்சாச்சு. அமௌண்ட் இப்போ ஒரு 933 ரூபா, அதுக்கப்புறம் 435 ரூபா இன்சென்டிவு. எப்படியும் இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. கொஞ்ச நேரம் வேலை பார்ப்போம். ஒரு 5 ஆர்டர் போட்டால் லாகின் பண்ண வந்துடுறாங்க 150 ரூபா. அவன் போடுவானா மாட்டானான்னு தான் தெரியல. ஏற்கனவே ஒரு லாங் ஆர்டர் போயிருக்கோம். ஒரு லாங் ஆர்டர் கொடுத்தா 2 ட்ரிப்பு, அதுக்கு மேலே ஒரு 3 ஆர்டரு கரெக்டாக இருக்கும். 5 ஆர்டருக்கு பார்ப்போம். நமக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. நான் இனிமேட்டு வீடியோவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்க. நான் ஸ்லாட்டு 10ல் தான் அது மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். நான் நினச்சதை விட டேட்டு தள்ளி போயிடுச்சு.
அதனால் இந்த வீடியோ இன்றைக்கி போடுவோன்னா நெக்ஸ்ட்டு டே 40 வந்து 26 போடுவேன். இந்த வீடியோ இன்றைக்கி எடிட் பண்ணி இன்றைக்கி 9 மணிக்கு நான் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. என் பாடி ஒரு ஆர்டர் வந்துருக்கு. நான் எங்கே இருக்கேன், இவன் எங்கே ஓடுறான், சம்மந்தமே இல்லாமல் இடத்துல போட்டுருவேன். கம்பெனி வழியே சுற்றிட்டு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. மணி இப்போது 4 மணி ஆகுதுங்க. நம்ம லாகின் மந்த்ஸ் அடிச்சிட்டோம். அமௌண்ட் 1156 தான் வந்திருக்கு. 2வது இன்சென்டிவ்க்கு இன்னும் 4 ட்ரிப்பு வேணும். நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரி வரதாச்சு டபுள் ஆர்டர் இருந்தால் நல்லா தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். வரவே மாட்டேங்குது. அதனால் இப்போ ஆஃப் பண்ணிட்டு வீடியோ போகலான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறேன். இந்த வீடியோ வேறு இன்றைக்கி தான் எடுத்தேன்னா இன்றைக்கி மார்னிங் 6 மணிக்கு எடிட் பண்ணி அப்லோடு பண்ணணும். நம்ம இன்னிலிருந்து தான் நம்ம ஒரு நாள் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இன்னையிலிருந்து எடுத்தோம்னா குறைஞ்சது 3 மாதத்துக்கு இப்படியே தாங்க இருக்கும் ரெகுலராக. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நம்ம அங்கே பேசினால பேசிட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். 5:30 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் அந்த 4 ஆர்டர் வரலங்கிறது ரொம்பவே டவுட்டுங்க. அதனால தான் இப்போ போயிட்டுருக்கேன். புதன்கிழமை ஒர்க்கிங்கே தான் நம்ம இன்றைக்கி விலாகாக எடுத்திருக்கோம். இன்றைக்கி விடிகாலம் வியாழக்கிழமை ஆகிப்போச்சு. இன்றைக்கி வியாழக்கிழமையாச்சும் ஒழுங்காக வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேங்க. பிக் ஜோனில் வரேன், பிக் ஜோனில் வரவே விட மாட்டேறான். என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஜோன்லேயே பிடிச்சி உட்கார வச்சுக்கிறான். டென்ஷனாக இருந்துச்சு. திங்கக்கிழமையும் அப்படி தான் இருந்துச்சு, இன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் திங்கக்கிழமை சுத்தமாக ஆர்டர் இல்லை. இன்றைக்காச்சும் பரவாயில்ல, ஏதோ நல்லா ஆர்டர் வந்திருக்கு. நான் கூட வராதோ அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட்டாக நான் சனிக்கிழமை தான் விலாக் எடுத்தேன். அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் மொத்தம் 3 நாள் பக்கமாக டச் அவுட் போச்சா விலாகில். அதனால் இந்த விலாக் கொஞ்சம் சொதப்பலாக தாங்க இருக்கும். ஃபுட்டை கொடுக்குறத விலாக் எடுத்துருக்கலாம். அது நான் வீடியோவே எடுக்கவே இல்லை. நாளையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அது நல்லா இருக்குது. எனக்குமே அந்த வீடியோவை பார்க்கும்போது ஃபுட்டை கொடுக்கும்போது அதில் வர சுச்சுவேஷன், அதில் வர டென்ஷன், அதில் இருக்கிற ஒரு நிகழ்வுகள் நல்லா இருக்கு. பார்க்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குல்ல. என்ன ஃபன்னு மட்டும்தான் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் டைம் ஏர்னிங் விலாக் வந்து எடுக்கலாம்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது விலாகாக எடுக்காமல் அது வேறு ஒரு மெத்தடில் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த வீடியோவோட டியூரேஷன் டைமே வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தால் சூப்பராக இருக்கும், நல்லா ஒர்த்தாகவும் இருக்கும். அதான் என்றைக்கு எடுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் எடுத்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ தான் எண்ட் பண்ணிக்கிறேன். டே 39 விலாக் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இன்னும் 11 வீடியோ தான் இருக்குது. மே மிடில்குள்ளே இந்த 11 வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேங்க. அதுவும் டே 45, 46 அப்போல்லாம் நம்மளோட சேலஞ்சிங்கே முடிஞ்சிருக்கும். வீடியோ அப்லோடு டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கியிருந்துருப்பேங்க. அந்த டைம்லாம் ஊருக்கு போயிட்டு நான் நினச்சதை நடத்திக்கிட்டு இருந்திருப்பேன். நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா.